தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் சக்தி திருமகன். நடிகர் விஜய் ஆண்டனி அவருடைய விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் நிறுவனத்தின் சார்பாக அவரே தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. படம் ஏற்கனவே விஜய் ஆண்டனியின் திரைப்படங்கள் ஒரு வருடத்திற்கு 3 படங்கள் கூட வருது. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமாக நடிக்கிறார், தயாரிக்கிறார். இத்தனைக்கு அவரே வெளியில் சொல்கிறாரு, நான் கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன், கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த வேகமான முயற்சிக்கு நமது பாராட்டுக்கள். அதேபோல் இந்த திரைப்படத்தை எடுத்த விதம், இந்த படம் அனைத்துமே மிக அருமையாக இருப்பதால் இதற்காகவும் விஜய் ஆண்டனிக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டை தெரிவிக்கிறோம். லஞ்சம், ஊழல் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம், யாரை பற்றியும் பயம் இருக்க வேண்டாம். சட்டத்தின் முன்பு மாட்டினாலும் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி நாம் தப்பித்துக் கொள்வோம். இதுதான் இன்றைய இந்தியாவின் அரசியல்வாதிகளின் தாரக மந்திரம். எதற்கும் பயப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. முக்கியமாக மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் அவங்க சொத்தை, அவங்களுக்கு குடும்ப சொத்து மட்டும் வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏறிக்கிட்டே போகும். அது எப்படி ஏறுதுன்னு நீங்களும் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது. சாதாரண பொதுஜனம் கேட்கவே முடியாது. கேட்க வேண்டியவர்களையும் அவர்கள் அடக்கி வைத்திருப்பார்கள், அவ்வளவுதான். அப்படி ஒரு மிக எளிதாக பணம் சம்பாதிக்கும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும் அரசியலில் ஒரு சாதாரண மனிதன் நுழைந்து அவன் ஒரு பவர் சென்டராக மாறி அதன் மூலம் கோடியாக பணம் சம்பாதித்து கடைசியாக என்ன செய்கிறான், என்ன செய்ய போகிறான், ஏன் அதனால் இவ்வளவு தவறுகளை செய்தான் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த சக்தி திருமகன் படம். மயிலாடுதுறையை சேர்ந்த கிட்டு அப்படிங்கிறவர் தான் விஜய் ஆண்டனி. இப்போ அவர் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஆளை வச்சுருக்காரு. அவர் ஒரு ஃபோன் போட்டார்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து உடனே செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவர். ஒரு சாதாரண டிரான்ஸ்ஃபர்னாலும் சரி, மிகப்பெரிய கான்ட்ராக்டர்னாலும் சரி, அவரை பிடிச்சா போதும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. எப்படின்லாம் தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு தன்னுடைய தொடர்புகளை அவர் அதிகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே மாதிரி சின்ன ஏழைகள் பாலைகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய உதவியும் செஞ்சிடுவார். போலீஸின் கண்களை இதுவரையில் படவில்லை. ஏன்னா போலீஸ் ஒரு ஐஜியே அவர்கிட்ட வந்து எப்படியாவது எங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரமோஷன் கிடைக்குது. இன்னொருத்தர் நான் சைபர் கிரைம் போலீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்கன்றாரு. அதையும் செய்கிறாரு விஜய் ஆண்டனி. அப்போ எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருந்திருப்பார் பாருங்க. அதே மாதிரி சென்னையில் சுனில் அப்படிங்கிறவர் காதல் ஓவிய படம் பார்த்தீங்களா, ரொம்ப வருஷத்து படம். அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த கண்ணன் இந்த படத்தில் மெயின் வில்லன் அவர் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு பிரதிநிதி, நம்ம ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி மாதிரி. அவரை தான் மனசில் வச்சு இந்த கதையை எடுத்திருக்காங்க. இந்த கேரக்டரை உருவாக்கியிருக்கார் டைரக்டர். அவர் வீட்டுக்கு சாதாரணமாக போவார், வருவார். அவர் தேவையான எல்லாத்தையும் இவர் செய்கிறாரு. அதனால் அவரும் இவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். சுனிலும் விஜய் ஆண்டனி மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பெண் அமைச்சர், நம்ம நிர்மலா சீதாராமன் மாதிரியே கேரக்டர் கொண்டு அவங்கள மாதிரியே பேசுகிற மாதிரியே எடுத்திருக்காரு. எவ்வளோ தைரியம் பாருங்கள் அந்த டைரக்டருக்கு. அந்த குருமூர்த்திக்கும் பேசி நிறைய சித்து வேலையெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய காசெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அது விஜய் ஆண்டனி உதவி பண்ணுறார். இப்போ திடீர்னு இந்த குருமூர்த்தி இருக்கார் சுனில், அவருக்கு ஜனாதிபதி பதவிக்கு அவரை நிறுத்தலாம்னு சென்ட்ரல் அமைச்சரவை, மத்தியில் ஆளும் அரசு முடிவு எடுத்து அவர் சொல்லிட்டாங்க. அந்த பெண் அமைச்சர் தான் இவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே இவர் பயங்கர சந்தோஷம் போயிடுறாரு. மிகப்பெரிய போஸ்டில் ஜனாதிபதி, என்னை எவனும் இனிமேல் கேட்க முடியாதுன்றார். ஆனால் அந்த நேரத்தில் தான் அதுவரையில் நண்பனாக இருக்கும் விஜய் ஆண்டனி திடீரென்று ட்ராக் மாறுறார். இந்த சுனில் ஜனாதிபதி பதவிக்கு போகவே கூடாது, இந்த தேர்தல் நிற்கவே கூடாது, அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நம்ம செய்வோம்னு சொல்லி நிறைய குட்டி கலாட்டாலாம் பண்ணுறாரு. ஒரு 20 நிமிஷம் இவர் பண்ணுற கலாட்டால் கரெக்டாக அந்த பதவியிலிருந்து இவர் நாமினேட் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க. அப்போ தான் இந்த பெண் அமைச்சர் இந்த குருமூர்த்தி யோசிக்கிறாங்க, யாரோ நமக்குள்ளே 2 பேத்துக்குள்ளே இடையில பூந்து விளையாண்டுருக்காங்க, யார் அவங்க, அதை கண்டுபிடிப்போன்னு இதுக்காக டெல்லியிலேருந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வரவழைச்சு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு எப்படியாவது கண்டுபிடிங்கிறாங்க. அவங்க தான் கண்டுபிடிக்க ஆரம்பிக்க எல்லாருடைய கையும் கரெக்டாக அவரை தான் கை நீட்டுறாங்க.
யாரை? விஜய் ஆண்டனி, கெட்டு என்ற விஜய் ஆண்டனியை. இப்போ விஜய் ஆண்டனியை தூக்கி வந்து விசாரிக்கிறாங்க. அவர் இது சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் விஜய் ஆண்டனி இப்போது வரையிலும் செய்த இந்த அரசியல் வேலையில் 6000 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காராம். இந்த பணம் எங்கே போனது? விஜய் ஆண்டனி கடைசியாக என்ன ஆனார்? அவருக்கும் சுனிலுக்குமான உறவு என்ன? ஏன் அவர் சுனிலை பழி வாங்கினார் என்பதுதான் இந்த படத்தின் கதை சுருக்கம். ரொம்ப அழகான ஒரு அரசியல் சட்டையர் இந்த படம், நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு தைரியமாக குருமூர்த்தியையும் நிர்மலா சீதாராமனையும் வச்சு ஒரு படம் பண்ணோம்னா கண்டிப்பாக மற்றவங்க முன்வரவே மாட்டாங்க. ஆனால் இவங்க தைரியமாக செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தை இயக்கியிருக்கும் இயக்குனர் அருண் பிரபுவுக்கு நமது மனதார பாராட்டுக்கள். ஏற்கனவே அருவி வாழ்னு அருமையான படம் கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த சப்ஜெக்ட்லேருந்து மாறி அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ நடிப்புன்னு பார்த்தா விஜய் ஆண்டனி ஓகே ரகம்தான். ஏன்னா அது இந்த அவருடைய முகம் எந்த அளவுக்கு ஒரு ஹீரோக்குரிய அழகான முகமாக இருக்கும், அதே அளவுக்கு தன்னுடைய முகத்தாலேயே நடிப்பை காட்டியிருக்காரு. அவர் அந்த கூர்மையாக பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க, தீர்க்கமான பார்வை, அதுவே ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிற கிஃப்ட். அதை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய எந்த எந்த இடங்களில் எப்படி நடிக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்ன டயலாக் டெலிவரி தான் ரொம்ப அதிகம். விஜய்க்கு அப்புறம் இவர் தான் உதடு பிரிக்காமல் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் ஆண்டனி. அதனாலேயே நமக்கு பாதி வசனங்கள் கேட்கல. இன்னொன்று படத்தில் மிகப்பெரிய பிரச்சனையே அதிகப்படியான ஆங்கில வசனங்கள். இது எப்படி இல்லை, தமிழே முதல்ல புரியலை, இதில் இங்கிலீஷ் எப்படி புரியும் எல்லாருக்கும்? இது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம், பரவாயில்லாமல் பண்ணியிருக்காரு. அது விஜய் ஆண்டனி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. இல்லை அவருக்கு மனைவியை ஹீரோயினை நடித்த திருப்தின்னு ஒரு பொண்ணு. நிச்சயமாக அது கேமராவுக்கு ஏற்ற முகமே இல்லை, சினிமாவுக்கு ஏற்ற முகமும் இல்லை. ஆனாலும் ஒரு பிராமண பெண்ணாக காட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால அவங்கள அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் ஓரளவுக்கு வந்து நடித்து ஒரு வசனம் பேசிட்டு போயிருக்காங்க. மிகப்பெரிய ஸ்கோப்லாம் அவங்களுக்கு இல்லை. அப்புறம் நம்ம செல்முருகன் விவேக்கோட கையால் இருந்தவர் இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் விஜய் ஆண்டனியோட அடியாள் மாதிரி நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த சுனில் ஒரு வில்லத்தனம், இன்னொரு வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு. கண்டிப்பாக அதை பாராட்ட வேண்டிய விஷயம். இப்படி ஒரு வில்லன் வேணும். இன்னும் சில படங்களில் அவர் அடுத்து வில்லனாக நடிப்பார் நினைக்கிறேன். அந்த கெத்து, அந்த திமிரு அப்படியே அழகாக காட்டியிருக்க ஒரு பணக்கார தோற்றத்தை. அப்புறம் அந்த நிர்மலாவுக்கு பதிலாக நடித்த அந்த அம்மா ஷோபான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் தமிழ் குத்தி குதறி பேசுகிற டைலாக் இருக்கு பாருங்க, அதே ஒரு தனி ஸ்டைல், ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் விஜய் ஆண்டனியோட தாத்தாவா மகை சந்திரசேகர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் பெரியாரின் தீவிர தொண்டர், சுவரட்டி சுப்பையா அப்படிங்கிற ஒரு பேரோட எங்கே பார்த்தாலும் ஊரில் சவுத்தில் பெரியாரை பற்றி பெரியார் சொன்னது எல்லாம் நோட்டை எழுதி வச்சுட்டு ஓடு வரோம். அப்படி ஒரு கேரக்டர், நிஜ கேரக்டரே நிறைய பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டில். அப்படி ஒரு கேரக்டரோடு வச்சு அவர் பேரை வச்சுருக்காரு. இப்போ விஜய் ஆண்டனிக்கும் சுனிலுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ஒரு முன்னாடியே ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று வந்துடுது. அந்த கதையை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனாலும் சுனிலை இவர் படுத்தின பாடும், சுனில் இவரை படுத்தின பாடும் ஒரு விதியின் விளையாட்டு தான். ஆனால் நிச்சயமாக சுனில் மாதிரியான ஆட்களும் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக நம்ம மனசில் நிற்கிது. படத்துக்கு இசை விஜய் ஆண்டனியை இசையமைச்சிருக்காரு, பரவாயில்லை. பாடல்கள் சொல்லலாம். ஆனால் பின்னணி இசையில் ஒரு ஹீரோவுக்கு என்ன எப்படியெல்லாம் ஹிப் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் ஹிப் கொடுத்து மியூசிக் போட்டிருக்காரு. அப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதம். ஒரு இடத்துக்கு ஏற்றாப்புல கேமரா வச்சு அந்த கலர் கிரேடிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப பாராட்டணும். அப்புறம் கலை இயக்குனர் அவரையும் ரொம்ப ஏன்னா இந்த படத்தோட பல இடங்களில் ஷூட்டிங் நடந்தாலும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ப ஒரு அந்த கலை பொருட்களை அழகாக வச்சு அதை ஷூட் பண்ணியிருக்காரு. கலை இயக்குனருக்கு நிச்சயமாக மனதார பாராட்டுக்கள். இந்த படத்தை எடிட்டிங் பண்ணவரையும் நிச்சயமாக எவ்வளோ கொண்டு வந்து கொடுத்து இவர் எவ்வளவு எடிட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனாலும் விஜய் ஆண்டனி இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்களை அழகாக தெரிய வைக்கும் அளவுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கும் நமது பாராட்டுக்கள். மொத்தமாக இந்த படம் சொல்கிறது என்னென்னா, இந்திய அரசியலை நமக்கு படம் எடுத்து காட்டியிருக்காங்க. இதுதான் இந்திய அரசியல். இங்கே யாருக்கும் வெட்கம் இல்லை, எந்த அரசியல்வாதிக்கும் நம் மக்கள் மீது பாசம் இல்லை. எவ்வளோக்களவு முடியுமோ அவ்வளோக்களவு காசு அடிச்சுட்டு ஒரு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதைத்தான் இந்த விஜய் ஆண்டனியும் சொல்லியிருக்காரு. அதோட விஜய் ஆண்டனி தான் ஏன் இப்படி ஆணை அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் விடாமல் மூச்சு விடாமல் ஒரு வசனம் பேசிட்டு சொல்கிறாரு பாருங்க. அட்டகாசமான அதை சீன்ஸ் அதை அப்படியே எல்லா
படத்துலையும் வைக்கணும். அந்த அளவுக்கு அற்புதமான வசனங்கள், அழகான படமாக்கல். அந்த காட்சிக்காகவே கை தட்டணும் அந்த இயக்குனருக்கு. நிச்சயமாக மனதார பாராட்டுகிறோம். இந்த படம் ஏதோ அரசியல் படங்கிறனால நம்ம சாதாரண மக்கள்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு இல்லை. நிச்சயமாக சாதாரண மக்கள் தான் இந்த படத்தை பார்க்கணும். நந்தி அரசியலை இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் அவசியம் நீங்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம் சக்தி திருமகன். அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.